வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வேற யாருக்காகவும் கிடையாது, நம்ம ஐயா வைகோ அவர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பேச போறேன். அப்படி இல்ல, நான் முக்கியமான விஷயத்த வைகோ அவர்களை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க கேக்குறீங்க. வைகோ பத்தி பேசுறதுக்கு எனக்கு 100 பக்கம் இருக்கு. ஆனா அதுல ஒரு பக்கத்தை மட்டும் தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அது என்ன பக்கம்னு பாத்தீங்கன்னா, ஐயோ வைகோ அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு இன்னைக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறேன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வைகோ அவர்கள் பார்த்தாரு, என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி, எத்தனை 12, 10, 8 அப்படின்னு இருக்காரு. அவ்வளோலாம் சீன் கிடையாது, 4 தான் அப்படின்னு இருக்காரு. 4 ஆக நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இருக்காரு. நீங்க என்ன பண்ணாலும் 4 தான் அப்படின்னு இருக்காரு. சரி, ஓகே, இருக்கட்டும், பம்பரம் சின்னத்தையாவது காப்பாத்திக்கிறேன், வேற என்ன பண்றது, சரி கொடுங்கன்னு இருக்காரு. கொடுங்கன்னு சொன்னேன்னே வாங்கி நோட்டீஸா பார்த்தவருக்கு ஸ்டாலின் ஐயா கையெழுத்து வேற கீழே போட்டாரு. என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்திருக்காரு. பார்த்தோன்னே பகீர்னு ஆகி போச்சு. ஐயா என்ன எல்லா சின்னத்துல உதயசூரியன் சின்னம் போட்டுருக்குது அப்படின்னு இருக்காரு. பார்த்தோன்னே, ஆமாங்க ஐயா, நீங்க 3 சீட்டு உதயசூரியன் சின்னத்துல இல்லைங்க, ஒரே ஒரு சீட்டு உங்க கட்சி மறுமலர்ச்சி திராவிட கழகம் பம்பரத்துல இருந்து அங்க இருக்காரு. ஏன்னா 3 சீட்டு உங்களுடையது, ஒரு சீட்டு என்னுடையதா அப்படின்னு இருக்காரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஓ, 4 தான் போடலான் இருந்தேன், ஏன்னா இந்த வாட்டி சின்னத்தில் நிக்கலைன்னா அடுத்த வாட்டி உங்க சின்னத்தை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பம்பரம் ஒரு சின்னமாவது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்காரு. ஓஹோ, நம்ம இத்தனை நாள் பெரிய ஜாலரா அடிச்சிட்டு இருக்க, நம்மளுக்கே இந்த நிலைமைன்னா பிரதமர் வேட்பாளருக்கே நிக்கலாம்னு சொன்ன கமலஹாசனுக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவர் அந்த பேப்பரை தூக்கிட்டு வெளியே கையெழுத்து போட்டு அப்படியே சோகமா பார்த்திருக்காரு. ஏய், நான் எப்படி எங்க எப்படி இருக்க வேண்டியவன். ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு, டேய் நான் எங்க எப்படி எப்படி இருக்க வேண்டியவன் மாதிரி இளையராஜா மாதிரி காதுல ஹெட்செட் மாட்டிட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. என்னை கொண்டாந்து நீங்க தள்ளிட்டீங்களேன்னு அந்த மாதிரி, டேய் நான் எங்க எப்படி எப்படி பேச்சாளரு, என்னையும் 3 சீட்டு 4 சீட்டுக்கு இப்படி பண்றீங்களா, இருறா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கினேன் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டார். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ல கேக்குறாங்க, ஐயா என்ன சோகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. சோகமா இருக்குன்னு சொன்னோன்னே இவருக்கு உடனே சங்கடமா போச்சு. நான் சோகமாக இல்லையே, நல்லா சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். 4 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது. ஐயா கலைஞர் இழந்த காலத்திலே ஐயா வைகோ வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் காதில் போய் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? ஐயா, உங்களுக்கு அப்புறம் உங்கள் மகனையும் நான் தான் பார்த்து கொள்ளுவேன் அப்படி என்று சொன்னேன். உடனே அவளது என்ன நகைத்து விட்டு, என் மகனுக்கு நீ இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகோ அவர்கள் பெருமையா 4 வார்த்தை பேசினார். என் அன்பு சகோதரன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று எனக்கு 4 சீட்டுகள் ஒதுக்கி இருக்கிறார்கள். 4 தொகுதிகளில் 3 திமுக போட்டியிடும், ஒரு தொகுதியில் மட்டும் மதிமுகவாகிய நமது சின்னம் போட்டியிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பம்பரம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, பம்பரம் சின்னத்தில் நான் நிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த 4 சீட்டை எடுத்துக்கிட்டு தலைவர் என்ன பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நேர நிர்வாகிகளை கூப்பிட்டு எப்பா கொடுத்தது 4 தான், நீங்கெல்லாம் ஆளுக்கு பறக்க கூடாது, 2 சீட்டு விட்டுருங்க. 2 சீட்டு எனக்கு அவனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு, மீதி 2 சீட்டு இருக்கு, சண்டை போடாம யாருக்கு வேணும்னு கண்டிப்பாம சொல்லிருங்க, அவங்களுக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் பண்ணிக்கிறார். சரி, ஓகே, அந்த 2 சீட்டுக்கோசரமும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு தகவல் இறங்கியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 சீட்டை விடுங்க, அந்த 2 சீட்டை எப்படியோ ஒண்ணு இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா பம்பரம் சின்னம் திமுக அதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒண்ணு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு வைங்க, அது வேற. ஆனா இன்னொரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவாரா இல்லது அவங்க மகனுக்கு போட்டியிட சொல்லுவாரான்னு சொல்லிதான் இப்ப டவுட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. நீ எதிர்காலம் துரை வைகோ தான், அவரு ஒருவேளை பம்பரத்தில் நிற்பாரா இல்ல ஐயா அவர்களே பம்பரத்தில் நிற்பாரா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்குது. ஒண்ணு அவங்க நிக்கணும், இல்லைன்னா இவங்க நிக்கணும். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நின்று ஜெயிச்சுதான் ஆகணும். சரி, அதை விடுங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாப்போமா? நம்ம நாட்டாம என்ன சொல்லிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நாட்டாம கூத்து தான் பெருங்கூத்தா போயிட்டு இருக்கு. நாட்டாம என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை பார்த்து, அதாவது 234 தொகுதியிலும் நீ நிக்கலாம், 234 பேர் உங்ககிட்ட இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம். ஆனா 234 தொகுதியில் நின்னாலும் நீ 15% ஓட்டு தாப்பா வாங்குவ. அந்த 15% ஓட்டுல ஒரு தொகுதி கூட உன்னால ஜெயிக்க முடியாது. பண்ணி கட்டிக்கிறியா? 40 யானை வந்தாலும் எழுத்தடிக்கிற சிங்கமடா, 4 பேர்த்த பார்த்து பயப்படுற கோலை இல்லைன்னு சொல்லிட்டு நாட்டாமல் சொன்னார்ல. இப்ப அதே மாதிரிதான் இப்ப சொல்லியிருக்காரு.
ஆனா நான் 15% ஓட்டு கன்ஃபார்ம். விஜய் வந்து 12% ஓட்டு கன்ஃபார்ம் வாங்குவார். ஆனா ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டார். எல்லா தொகுதியிலும் தோல்விதான். எப்ப ஜோசிங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே. நீங்களும் ராதிகா மேடமும் பிஜேபியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அங்க போய் ஜோசிங் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து தமிழக மக்கள் வெற்றி கழகத்தினருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் இதுதான். இதுவெல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா டெமோ தான். இப்ப சொல்ல போறதுதான் மெயின் நியூஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திமுகவோட தேமுதிக தேரும் போதும் விஜய் பிரபாகரன் வரல, ராஜ்யசபா சீட்டு வாங்கும் போதும் விஜய் பிரபாகரன் வரல. ராஜ்யசபா சீட்டை கொண்டு போய் தேமுதிக தலைவர் அவரு பொருளாளர் எல்கே சுதீஷும் அவங்க ஒய்ஃபும் போய் ஐயா சமாதியில வச்சு கும்பிடும் போதும் வரல. ஆக மொத்தம் விஜய் பிரபாகர் இன்னும் வீட்டை விட்டே வெளியே வரல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நியூஸ். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, திமுகவோடு போய் சேர்ந்ததுக்கு விஜய் பிரபாகரனுக்கு 1% கூட இல்ல, சந்தோஷமே கிடையாது. அவர் கோபத்துல தான் இருக்காரு. அவர் கோபத்தில் இருக்காரு. ஆனா அவர் கோபப்படுத்தினது யாருன்னு பாருங்களேன். அப்பதான் உங்களுக்கு நல்ல பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமா ஏன் மாமா திமுகவில் சேரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஏய் மௌன ஒண்ணு இல்லடா, சரி மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான். இப்ப நம்ம திமுகவில் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீட்டு கொடுப்பானா, 4 சீட்ல வந்து நீ வந்து அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிருவ. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோட கெப்பாசிட்டிக்கு நீ அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிருவ. நம்ம எங்க அக்கா வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, எங்க அக்கா வந்து அனுதா போட்ல ஒரு இடத்துல ஜெயிச்சிரும். இப்ப வந்து நீங்க 2 பேரும் ஜெயிச்சிருவீங்க. இன்னும் அவங்க எப்படியும் ஒரு 5-10 சீட்டு கொடுப்பாங்க. 10 சீட்டு நம்ம நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலாம். எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு வந்துருவீங்க. நீங்க எல்லாம் ஜெயிச்சு எம்எல்ஏ மந்திரி இது இப்படியெல்லாம் ஆயிருவீங்க. துறை முதலமைச்சர் அமைச்சர் முதலமைச்சர் கூட ஆயிருவீங்க. இந்த மாமா என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன் மாமா உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. ஒன்னும் இல்லை, பிரச்சனை இல்லை மச்சான். அதிமுக போய் நம்ம நின்னோம். அதிமுக என்ன பண்ணா, கடைசி வரல ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டான். அது நம்ம அக்காவை ஏமாத்திட்டான். அக்காவை ஏமாத்தினா என் மனசு தாங்குமா? என் மனசு தாங்கவே தாங்காது மச்சான். அது உன்னையும் அக்காவையும் தம்பி ஏமாத்திட்டாங்கன்னா என் மனசு தாங்காது மச்சான். அதனால நான் என்ன பண்றேன் தெரியுமா, இந்த வாட்டி நேர திமுக கிட்ட போறேன். போயிட்டு ராஜ்யசபா சீட்டு 1 தர முடியுமா முடியாதான்னு கேட்கறேன். முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மச்சான், இந்த கூட்டணியே வேணாம் மச்சான். தரணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாங்கிக்கிறேன் மச்சான். நான் வாங்கி நான் எம்பி ஆயிடுறேன். நான் எம்பி ஆகிக்கிறேன் மச்சான். நான் எம்பியா இருந்தாதான் உங்களையும் அக்காவையும் உங்களையும் 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து ஜெயிக்க போறீங்கல்ல, மந்திரியாவோ எம்எல்ஏவோ ஆயிருவீங்க. நான் என்ன யாரும் எனக்கு அதிக பரிச்சை ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஓகே மச்சான், நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்பி ஆயிடுறேன். எம்பி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எம்எல்ஏ மந்திரியா வந்து ஏதோ ஒரு இடத்துல நிக்க வச்சு நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறேன். வேலையே முடிஞ்சு போச்சு. என்ன மச்சான் சொல்ற அப்படின்னு இருக்காரு. விஜய் பிரபாகரன் பார்த்திருக்காரு. ஓஹோ, நீ எம்பி ஆவறதுக்கு எங்களை கொண்டே பழி குடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு ஐடியா பண்ணிருக்காரு. சொன்ன உடனே இப்ப விஜய் பிரபாகரனுக்கு செம காண்டாகி போச்சு. எப்படி சுத்திங்க நம்ம மாமன் வந்து திமுக கொண்டே நம்மளை அனுப்பிச்சுட்டு இவர் எம்பி பதவி வாங்கிறதுக்கு நம்மளை கொண்டே அங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து வந்து பிரேமலதா அம்மா முகம் எவ்வளவு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வேற யாருக்கும் தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். தொண்டர்களுக்கு தெரியும், அங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். வேற வழியே கிடையாது. வேற எதுவுமே பண்ண முடியாது. இந்த குரூப்பை பொறுத்த அளவுக்கு ஐயா அவர்கள் கேப்டன் இருந்தவர்களும் வேற, அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவம் வேற. இது எல்லாமே அரசியலா பார்க்கப்படுது. எதிர்காலத்தில் தேமுதிக நிர்வாக தலைவர் பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் வருகன்னு எழுதுறது கூட வாய்ப்பு இருக்கு. விஜய் பிரபாகரன் அண்ணா, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, அது கரெக்டா போச்சுங்கண்ணா. காங்கிரஸ் நம்பாதீங்க விஜய் அண்ணா, நடுத்தரு விட்டுருவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது காங்கிரஸ் இல்லைன்னா அப்படியே நீங்க திரும்பி ரொட்டேட் பண்ணி பாருங்கண்ணா, யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவரு கூட உங்க பக்கத்துல தானே நிக்கிறாரு. நன்றி, வணக்கங்கண்ணா.